ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. ஏசாயா 33வது அதிகாரம். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் இவனோ. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். உன் கண்கள் ராஜாவை மகிமை புரிந்தவரை காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தெய்வ சமூகத்துக்கு வருகிற நம்மளோட வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் நீதியாய் நடக்கிறவர்களாய் இருக்கணும், செம்மையாய் பேசுகிறவர்களாய் இருக்கணும். பொல்லாப்பை காணாதபடிக்கு நம் கண்களை மூடுகிறவர்களாய் இருக்கணும். தவறான யோசனைகளுக்குள் ஆட்கொள்ளாதபடி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணி நமக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். ஆமென்.